குட்டி சொந்தங்களே, நம்ம புது வீட்டோட ஹோம் டூர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் ட்விஸ்ட் அண்ட் வேர்ல்ட். 3 2 1 வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு 1 BHK ஹவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கும். பாருங்கள், பாப்ஸ் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கோம். இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே ஃபர்ஸ்ட் இருக்க ஏரியாவை கொஞ்சம் ஏரியாவை நம்ம சிட் அவுட்டாக்காக விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிட் அவுட்டில் வந்து சைடில் ஒரே ஒரு விண்டோ வச்சு சிட் அவுட்காக நம்ம விட்டுருக்கோம். இது பாருங்கள், நம்ம வீட்டோட டோர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டோர் வந்து பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் டோர் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கலசம் வச்ச டிசைனில் தான் இந்த என்ட்ரன்ஸ் டோர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ் டோர் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், என்ட்ரன்ஸ் தாண்டி சிட் அவுட் ஆனதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட மெயின் டோர்னு சொல்லலாம். ஹாலை வந்து ஹாலுக்கு போகிற டோர் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாலுக்கு போகிற டோர் வந்து சிம்பிளாக ப்ளைவுட்டில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஹாலுக்குள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாலுக்குள்ளே வந்து பாருங்கள், சிட் அவுட் ஏரியாவில் இருந்த மாதிரியே சிட் அவுட் ஏரியாவில் ஒரு விண்டோ இருக்கும், இங்கே 3 விண்டோ இருக்குது. அப்புறம் ஹாலில் வந்து நாங்கள் அந்த ஓரத்தில் சாமி ரூம் ஷெல்ஃப் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்குன்னு தனியாக ரூம் வைக்கல, ஹால்லேயே ஷெல்ஃபாக வச்சுட்டோம். பாருங்கள், அந்த ஷெல்ஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இந்த டைல்லாம் பாருங்கள், நம்ம எல்லா வீடு ஃபுல்லாமே ஒரே டைல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கோம். தனித்தனியாக இந்த ரூமுக்கு ஒரு டைல் அந்த மாதிரிலாம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே டைல்ஸ் தான். இந்த டைல் நல்லாயிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் நம்மளோட சாமி ரூம் ஷெல்ஃபு. அது பூஜையெல்லாம் முடிஞ்சு சுவாமி ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம ஷெல்ஃப்லேயே வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக நாங்கள் சண்டே ஈவினிங்கே வந்து வீடு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திங்ஸ்லாம் எடுத்து வீட்டுக்கு வச்சுட்டு ஹால்லேருந்து இப்படி என்ட்ரு ஆகும்போது நமக்கு கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். ஹால்லேருந்து டக்குன்னு ஒரு ஷிஃப்ட்டு மாதிரி ரூமில் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனால் பாருங்கள், எல்லா திங்ஸுமே எடுத்து நாங்கள் வச்சுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக நாங்கள் அங்கே தான் குக் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாப்ஸ் ஒரே விளையாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஹாலில் அங்கே குக் பண்ணி சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து எல்லா திங்ஸும் மண்டே மார்னிங்கே கிச்சன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். சண்டே வந்து பீரோ, கட்டில் இந்த மாதிரி பழைய வீட்டில் இருந்த திங்ஸு தான் எடுத்து உள்ளே வச்சோம். மண்டே மார்னிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெனஸ்டே எல்லாமே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. அந்த க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு அப்படியே ஃபுல் ஹோம் டூர் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம கிச்சன் இப்படி தான் எல்லா திங்ஸையும் விளக்கி கமுத்தி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கிளம்புறக்கு ரெடியாக இருக்காக. இதுக்கு மேலே பாருங்கள், நம்ம கிச்சனில் வந்து ஷெல்ஃப் வந்து 3 ஷெல்ஃப் வச்சுருக்கோம். இந்த பக்கம் 3 ஷெல்ஃப். அப்புறம் மேலே வந்து லாஃப்ட் கொடுத்தாச்சு. லாஃப்ட் ஒன்று வச்சுருக்காங்க திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி. இந்த பக்கம் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் சிம்பிளாக நம்ம கிச்சன் இருக்குது. ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப குட்டியில் அளவான கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பெட்ரூம் போகலாம். பாருங்கள், பெட்ரூமோட டோர் வந்து நம்ம ஹால் டோர் மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹால் டோர் நம்ம ப்ளைவுட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே தான் நம்ம பெட்ரூமுக்கும் நம்ம போட்டிருக்க டோர் வந்து அதே இதில் டிசைன் மட்டும் வேறு ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி 2 டோரும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோர் தான் நம்ம பெட்ரூமுக்கு போட்டிருக்கோம். பாருங்கள், ஒரே டோர், டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். சரி வாங்க நம்ம பெட்ரூம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே இந்த பக்கம் வந்து நாங்கள் ஒரு பழைய வீட்டிலேருந்து அந்த கட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி பெட்ரூமுக்கு பாருங்கள் 3 விண்டோஸ் வச்சாச்சு. இந்த கட்டிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது பாருங்கள். நம்ம பெட்ரூமில் ஷெல்ஃபு, அதுக்கு பக்கத்தில் நாங்கள் பீரோ வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெட்ரூம். இது ஒரு சிம்பிளான ஹோம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போனால் வந்தால் தங்குறக்கு நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷெல்ஃபில் நாங்கள் தாத்தா பாட்டியோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்படியே வெளியே வர்றோம். இப்போ நம்ம கூடவே நம்ம பாப்ஸும் வீட்டெல்லாம் சுற்றி காய்ச்சி டயர்டில் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வெளியே வரலாம். வெளியே அப்படியே வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி அட்டாச் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாத்ரூம் வந்து பெட்ரூம் கூட அட்டாச்மெண்ட்டில் இருக்கணும் எல்லா இடத்துலையும். ஆனால் நாங்கள் வந்து வெளியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணல, வெளியவே தனியாக போட்டோம். ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா
ப்ளைனாக ஒரு ரெஸ்ட் ரூம், குளிக்கிற ரெஸ்ட் ரூம் ஒன்று, அப்புறம் அட்டாச்சோட ரெஸ்ட் ரூம், 2 ரெஸ்ட் ரூம் ஒன்றா இருக்க மாதிரி அட்டாச் பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 2 ரெஸ்ட் ரூமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேருந்து வீடு வரைக்கும் ஃபுல்லாக தளம் போட்டாச்சுன்னே சொல்லலாம். இதுதான் நம்ம படியோட சந்து. நான் சொன்னேன்ல அம்மா திங்ஸ் எல்லாம் கழுவி வச்சுருந்தாங்கன்னு. பாருங்கள், படியோட சந்தில் தான் வாஷிங் மிஷின் வைக்கலான்னு சொல்லி ஒரு டேப்பும் அந்த ஹோல், இப்போ தண்ணி போகிற ஹோல் எல்லாமே கொடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாடிக்கு போகலாம் வாங்க. மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இது நம்ம தான் என்ட்ரன்ஸ் கேட்டுன்னு சொல்லலாம். ஸ்டீல் இரும்பு கேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மாடிக்கு போகலாம் வாங்க. மாடிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஜன்னல் ஒன்று வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜன்னல்னு சொல்ல முடியாது, விண்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஓப்பனாக அதுலேருந்து பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லலாம். வெளியில் அந்த வியூவு அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அப்படியே மாடிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மாடிக்கு வந்ததும் பாருங்கள், நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடு ஓட்டியிருக்கோம். ஓடு ஓட்டினா கீழே வந்து சீலிங்கில் தண்ணி இறங்காதுன்னு சொல்லுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாது, அம்மா சொல்லும்போது தான் எனக்கே தெரியும். ஓடு ஓட்டினா சீலிங்லேருந்து மாடியிலேருந்து தண்ணி இறங்காதாம்மா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள் வந்து மாடியில் டேங்க் தான் வச்சுருக்கோம். டேங்க் வச்சுட்டு நம்ம வந்து மாடியிலேருந்து டேங்க் வச்சுருக்கோம். டேங்க் வச்சு கீழே போர் போட்டிருக்கோம். ஸோ போர் போட்டு டேங்க் வச்சுருக்கனால எங்கள் தண்ணி வந்து எல்லா பக்கம் வர்ற மாதிரி தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணி. ஸோ இங்கேருந்து பாருங்கள், இந்த மாடியிலேருந்து அந்த வியூ பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோம் டூர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு நம்ம வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேர்த்துக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். லவ் யூ ஆல். டாட்டா, பாய் பாய்.